திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. திருமந்திரம் பாடல் 188. ஐவர்க்கு ஒரு செய் விளைந்து கிடந்தது, ஐவரும் அச்செய்யை காத்து வருவார்கள். ஐவர்க்கு நாயகன் ஓலை வருதலால், ஐவரும் அச்செய்யி அதன் காவல் விட்டாரே. அதாவது 5 பேருக்கு ஒரு நிலம் கிடச்சிச்சான். அந்த நிலத்தை 5 பேரும் சேர்ந்து நல்லா பண்படுத்தி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா விளைஞ்சி வருது. ஒரு நாள் அந்த 5 பேருக்கோட தலைவன் வான்னு சொல்லி ஓலை அனுப்பின உடனே இந்த இவ்வளோ நாள் பராமரிச்சுக்கிட்டு இருந்த இந்த நிலத்தை விட்டுட்டு இந்த 5 பேரும் போயிடுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த 5 பேர் யார் அப்படின்னா, நம்ம இந்த உடம்புல இருக்கக்கூடிய பொறி புலன்கள். அது அந்த நிலம் சொல்லப்படுது நம்ம இந்த உயிர், இந்த உடலும் உயிருமா இருக்கே அந்த இதுதான். அதுக்கு அந்த 5 தலைவனாக இருக்கக்கூடியவன் இறைவன். இந்த இறைவன் கூப்பிட்ட உடனே இந்த புலன்கள் இதெல்லாம் உடம்பு விட்டு பிரிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உலக பிறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த வினை, அந்த வினை முடிஞ்ச உடனே உயிரானது பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி இறைவன் அழைச்ச உடனே இந்த 5 புலன்களும் உடலை விட்டு பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதையே நம்ம மணிவாசக பெருமான் சொல்கிறாரு பாருங்க. எறும்பு மொச்ச ஒரு இனிப்பு, நாங்குள்னா ஒரு இனிப்பை எறும்பு எப்படி மொய்க்குமோ அது மாதிரி இந்த 5 புலன்கள் என்னை அரிக்குது அப்படிங்கிறாரு. எறும்பிடை நாங்கூலென புலனால் அரிப்புட்டு அளந்து வெறுந்தமியன்கிறாரு. அப்பர் பெருமானா ஐவர் கொண்டு இங்கு ஆட்டாடி ஆள்குழிப்பட்டு அழுந்துவேனுக்கு உய்யுமாறு ஒன்று அருளி செய்யீர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்படி இந்த 5 புலன்களும் நம்மளை பாடாப்படுத்துது அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னால் அதை கட்டுப்படுத்தி இறைவனை சென்று அடைகிறதுக்கு வழியை தேடுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. திருச்சிற்றம்பலம்.